ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு வச்சு பேக்கரி ஸ்டைலில் ரொம்பவும் டேஸ்டியாக ஈஸியாக பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேக்கரி ஸ்டைலில் பாதுஷா செய்ய நமக்கு தேவையானவையெல்லாம் பார்த்திங்கன்னா, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், 1 கப் சர்க்கரை, 4 ஏலக்காய். இது மட்டும்தாங்க நமக்கு தேவை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோடாப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப். ஒரு சேர உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்த தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜ் அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா பிணைஞ்சாச்சு. அப்படியே இது ஒரு 1/2 அன் ஹவர் மூடி போட்டு மூடிடலாம். எடுத்து வச்சுருக்கிற சுகர் இப்போ நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாதுஷாவுக்கு கம்பி பதம் தேவையில்லை, ஆனால் பிசு பிசு தன்மை வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாதுஷாக்கு தேவையான பாகம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பிசு பிசு தன்மை வரணும். ½ அன் ஹவருக்கு அப்புறம் மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷேஃபில் நடுவில் ஒரு விரல் வச்சு இப்படி ஒரு சுத்தின மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சிம்மிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். காய்ச்சி வச்ச பாகில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த பாதுஷாவை இதில் ஆட் பண்ணி 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அந்த ஒரு 1 ஹவர் இதுலேயே நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, 1 ஹவருக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பராக ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், ரொம்பவுமே சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது.
ரொம்பவே சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் கோதுமை மாவு வச்சு பாதுஷா ரெடி பண்ணிட்டோம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.